இது வரைக்கும் தபோவனம் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஹரவோம் சிவாய நம. தபோவனம் அன்பர்களுக்கு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியேன் உங்கள் ஷிஷிகா. தபோவனம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது 5 ரூபாயில் அற்புத பரிகாரம். செவ்வாய்க்கிழமை இரவு 8லேருந்து 9 மணிக்கு, அதாவது செவ்வாய் ஓரை செவ்வாய்க்கிழமையில் 8லேருந்து 9 மணிக்கு இது மாதிரி அச்சு வெல்லம் கடைகளில் கேட்டால் கிடைக்கும். 5 ரூபா அச்சு வெல்லம். இந்த மாதிரி பிள்ளையார் எறும்புங்களுக்கு, இந்த பாருங்கள், இந்த எறும்புகள் இருக்கு இல்லைங்களா, இந்த எறும்புகள் கடிக்காது. இந்த மாதிரி பிள்ளையார் எறும்புங்களுக்கு இந்த அச்சு வெல்லத்தை உணவாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் இந்த அச்சு வெல்லம் கரையிற மாதிரி கரைஞ்சிரும். இந்த வாரம் தொடர்ந்து செஞ்சுட்டு வரணும். நம்ம எத்தனையோ பதிவுகளை தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். அதாவது தொடர்ச்சியான விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு வரோம். தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வர்றதுக்கு கண்டிப்பாக பலன் உண்டு. பிரதிபலன் எதிர்பார்க்காம தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை தூரம் இரவு 8லேருந்து 9 செவ்வாய் ஓரையில் மாதிரி பிள்ளையார் எறும்புன்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பு எறும்புக்கு அச்சு வெல்லத்தை உணவாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கடனாக இருந்தாலும் கரையும். இது 1 மாதத்துலேயே அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த, சக்தி வாய்ந்த, எளிய தாந்திரிக பரிகாரம். இதுக்கு நீங்கள் எதுவும் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, எதுவும் பூஜை பண்ண வேண்டியதில்லை. நேராக மளிகை கடைக்கு போகிறீங்க, 5 ரூபா கொடுக்குறீங்க, அச்சு வெல்லத்தை வாங்குறீங்க. உங்கள் வீட்டில் இல்லை எங்கே பிள்ளையார் எறும்பு இருக்குதுன்னு பார்க்குறீங்க, இந்த கருப்பு எறும்பு எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க, அங்கே போய்ட்டு இந்த வெல்லத்தை வைக்கிறீங்க. வச்ச உடனே அதை பாட்டுன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடும். வாரம் தவறாமல் வைக்கணும். என்ன வேலை, எப்படிப்பட்ட கஷ்டமான வேலை இருந்தாலும், நஷ்டமான வேலை இருந்தாலும், டைம் இருக்குது இல்லை, யாராவது நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்க அன்பர்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் வாரம் தவறாமல் செஞ்சிட்டே வந்தீங்கன்னா மாற்றம் கண்கூட பார்க்க முடியும். நீங்கள் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குறதோ இல்லை ஒரு ஜீவராசிக்கு, ஒரு மாடு, நாய், அது மாதிரி கொடுக்குறத விட எறும்புகளுக்கு கொடுத்தா லட்சம் எறும்புகள் உணவாகுது. இந்த வெல்லம் உணவாகுது. அதனால் பல்வேறு விதமான நல்ல பலன்கள் ஏற்படும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த எளிய தாந்திரிக பரிகாரம். அனைவராலும் செய்யக்கூடிய பரிகாரம். தபோவனத்தில் எதை செய்ய முடியுமோ, எது சாத்தியமோ அதை மட்டும்தான் சொல்கிறோம். அது இல்லாததை நம்ம சொல்கிறது கிடையாது. அதனால் பல அன்பர்கள் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி கடனுக்கு ரொம்ப எளிய பரிகாரமாக சொல்லுங்கள், செய்கிற மாதிரி பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கான இது ஒரு தாந்திரிக பரிகாரம். பல்வேறு பரிகாரங்கள் இருந்தாலும் இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம். எனவே அன்பர்கள் இதை செஞ்சு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் வர அஷ்டமி அன்னைக்கு செய்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு. நல்ல அருமையான சுப பலன்களை கொடுக்கக்கூடியது. 1 மாதத்துலேயே உங்களுக்கு ரிலீஃப் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.